என்னமா இருக்கிற கடவுளே? எப்படி என் ஜோதத்தின போட்டு என் புண்ணியத்துல மகராசனா வாழ்றேங்க. அப்படியா? சுகமாக வாழ்வாய். திருவாத சூழ்ந்திருக்கும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. பேரு புகழ பெற்ற அழகு திரு பொன்னாடு. நாட்டுடைய பெயர் என்ன? கோழிகாநத்தம் பிரிவு ரோடு. ஆமா, கோழிகாநத்தம் பிரிவு ரோடு. கர்மகாண்டாம்பாளையம். கர்மகாண்டாம்பாளையம் இல்ல, அது இல்லைங்க, அது இல்லைங்க. அவர் சொன்னதாங்க. கர்மகாண்டாம்பாளையம் எங்க தெரியுங்க இருக்குதுங்க? கர்மகாண்டாம்பாளையம் எங்க தெரியுங்களா இருக்குது? கேசார் தாண்டி அதுக்குள்ள இருக்குதுங்க. இந்த ஊருக்கு பேர் என்னப்பா? என்னமோ சொன்னாங்க. அப்ப யாரு சொல்லப்பா? சொல்லக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும். வாய்ப்பு வச்சா எனக்கு முன்பாக வந்தது யாரு? முன்னாடி வந்து நான் தான். அப்ப இந்த ஊருக்கு பேர் ஒண்ணு தெரியும். தெரியும். சொல்றா அந்த சொல்லிவிட்டு இல்லைங்க, கோழிகானத்து பிரிவு ரோடு. சரி, கோழிகானத்து பிரிவு ரோடு என்றா சம்பளம் வாங்க பிரிவு ரோடு போங்க. என்னடா சொல்றீங்க? இத ஊர் மாத்தி மாத்தி வச்சுக்கிறீங்களா? ஆமாங்க. அட ஊர் பேர் கருப்பு கவுண்டம்பாளையம். கரும்பு காடா? கரும்பு காடு இல்லைங்க, கரும்பு காடு சித்தோட பக்கத்துல இருக்குது. என்னடா ஊரு? கருப்பு கவுண்டம்பாளையங்க. கருப்பு கவுண்டம்பாளையம் என்றால் நம்ம மண்டபம். சரி, நாட்டுக்கு நாடு மகாநாடு. இப்படிப்பட்ட அதாவது திருவிழாக சுந்தரிக்கக்கூடிய ராஜ்யசபையில ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்துட்டு அரும் பெரும் தாய்மார்களும் பள்ளி தானைக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மாணவர்களும் இந்த சபையிலே நிறைந்து காட்சியளிக்கின்றார். இது மட்டும் இல்ல, தேர் திருவிழா திருக்கூத்து. இந்த மாபெரும் திருக்கூத்து இங்க அரங்கேற்று செய்துள்ளார். வைத்துக்கூடிய நாடகம் என்ன? ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான நாடகம். இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன நாடகங்க? பாத்தீங்களா? தெரியாது. சரி, ஸ்ரீ மகாபாரத கதையிலே ஒரு கதையா விளங்கக்கூடிய போகவதிக்கு திருக்கல்யாணம். ஆமாங்க, போகவதி கல்யாணம். பாதாள அரக்கன் சண்டை வதம். இது நாடகம் தெரிஞ்சுட்டீங்களா? அங்க ஒரு கோடு கோடு வராது. அவர்தான் அரக்கன்பா. இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை வைத்திருக்கின்றோம். நாடகத்திலே நான் தர்பாரி வந்திருக்கிறேன். நான் யார், என் பெயர் என்ன, எம்மால் இந்த கதையில என்ன ஆரம்பம், எப்படி உங்களால் என்ன கதையில் ஆரம்பம்? சரி, வா சொல்றேன். கேளாம கொடுப்பது தெய்வத்துடைய குணம் படித்த யார்? காளியப்பன்
காளியா கோவில் கஞ்சம் எண்ணெய் தன்னுடைய சொத்து நமக்காக 20 ரூபாய் அன்பு செய்கின்றார். அவர் குடியாக அவருடைய குடியாகப்பட்டது இந்த பெரியனுடைய ஆசை பெற்று சென்றிடமெல்லாம் சிறப்பாக ஓங்கி வளர வேண்டும் என்று நமது கலைக்குழுமி சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். என் பெயரோ தாரா புகழ் படித்த தர்மராஜே. என் பெயரோ தர்மராஜன். தங்கள் பெயர் தர்மராஜன். உண்மைதான். நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமபடிக்கு அரசாண்டு செய்து வரக்கூடிய என்ன என் பெயரோ தர்மராஜன். தர்மராஜன் அப்படி தர்மராஜனாக இருந்தாலும் நாங்களோ 5 5 பேர். ஆமா. யார் யார்? யார் தெரியுமா? தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவர்கள். சகாதேவன் 5 அதாவது 5 பஞ்ச பாண்டவனை சொல்லலாம். நாங்களோ 5. அப்படி 5 இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார்? ஆமாங்க. பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படியா? மகாராஜா எமது தாய் தந்தை ஆத்திரமா என் தந்தையாரோ பாண்டுராஜன். பாண்டுராஜன். என் தாயோ குண்டி மந்தாரி தேவி. குந்தி மந்தாரி தேவி. உண்மைதான். 2 அம்மா 2 தாய்மார்கள். இப்படி 2 தாய்மாராக இருந்தாலும் நான் முதலாக தோன்றினாலும் டேடி என் பேரான பெரிய தந்தை ஆத்திரமா என் தந்தையாரோ திருதராஷ்டிரர். சரிங்க. 2வது என் தந்தை பாண்டுராஜன். சரிங்க. 3வது தந்தையோ விதுர மகாராஜன். சரி. இப்படி 3 பேர்களும் அண்ணன் தம்பி. சரிங்க. அதோ அந்த பாண்டுராஜ் அதாவது திருதராஷ்டிரருக்கு சரியாக 100 பிள்ளைகள். சரிங்க. நாங்களோ 5 பேர். எப்படி? நீங்க 5 பேர். ஆமா. நாங்கள் அதான் 105 பலர் என்ன வேண்டும்? அண்ணன் தம்பி. அவங்களோ பெரியப்பா பிள்ளைகள். நாங்க சித்தப்பா பிள்ளைங்க. இருந்தாலும் பள்ளிக்கு சென்று பாடங்களாம் கற்று வீடு திரும்பும் நன்னாளிலே ஒரு நாள் ஒரு விடுமுறை என்று அந்த விடுமுறை என்று விளையாட்டு ஒன்று விளையாடணும். அந்த விளையாட்டுல நாங்கள் அதாவது பாண்டவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டில் சிறிய வயதிலேயே இந்த பாண்டவரை 5 ஜெயம் பெற்றோம். பார்த்தான் துரியோதனாகப்பட்டவன் என்ன செய்தான்?
இதோ நாங்கள் சரியாக 100 பிள்ளைகள் இருந்து தோல்வி பெற்றோமே, ஐவரும் ஜெயமருகிறார்களே என்று சிறிதாக மனதிலே வஞ்சகத்தை வைத்து எங்களை எத்தனையோ சித்திரவதை செய்தான் பாவி துரியோதனன். 5 வயதுல அண்ணன் தம்பி, 10 வயதானா பங்காளிங்க. ஆமா, அப்படி பகையாளியாக இருந்தாலும் பங்காளி, எதிராளியாக இருந்தாலும் எனத்தான் என்று சொல்லி எங்களுக்கு ஏராளமாக வஞ்சகத்தை செய்தார். இதோ எங்களை என்ன செய்தான் தெரியுமா? இறுதியாக அரக்கமா மாளிகை ஒன்று செய்து அதை ஐவரே வர சொல்லி அந்த அரக்கமா மாளிகையில எங்களை, அதாவது உருகும் பொருள், என்ன பொருள்? ஆமா, உருகும் பொருள் என்ன? பஞ்சி, மெழுகு, உருகு, எளிதில் தீப்பற்ற, ஆமா, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் வைத்து எங்களை கொல்ல நினைத்தான் கொடும்பாவி துரியோதனன். ஆனால் என் தமிழாக விளங்கக்கூடிய யார்? பீமசேனன். அதாவது விழித்துக் கொண்டு எங்களை ஐவரையும் காப்பாத்தினான். அப்ப தப்பித்து நாங்க இருந்து எங்க சென்றோம்? 300 மங்கலம் சென்றோம். அங்கே 300 மங்கலம் சென்று அங்கே யார் இருந்தார்? பக்காசூரன். அந்த பக்காசூரத்துல சண்டைகள் செய்து பிறகு நாங்கள் எங்கே சென்றோம்? இடும்பாவனம் சென்றோம். அந்த இடும்பாவனத்திலே இடும்பாசூரன் ஒருவன் இருந்தான். அந்த இடும்பாசூரனை அவனையும் கொன்று தன் தங்கையாகப்பட்ட யார்? மும்மூல கமலக்கண்ணி. மும்மூல, ஆமா, மும்மல கமலக்கண்ணிய தமிழாகப்பட்ட திருமணம் செய்து நாங்கள் மீண்டும் எங்க சென்றோம்? அதாவது பாஞ்சால தேசத்துக்கு வந்தோம். எப்படி? பாஞ்சால தேசத்துக்கு வந்து பாஞ்சால, அதாவது நிலநாட்டி இருந்தார். பாஞ்சாலிய மணமாலை சூட்டினோம் ஐவரும். அப்படி ஐவரும் சூட்டி இப்பொழுது நாங்க இந்திரபுரத்துல நாங்க குடிகொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இருந்தாலும் இன்று தினமாகிய தீராத மனதிலே ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது என்னால தீர்த்து வைக்க முடியவில்லை. என் மனதில் அது பெரிய குறையா இருக்கிறது. இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் நான் நன்மை தீமை எதாக அறிந்தாலும் என் மனைவி யார்? பத்திரி பாஞ்சாலி ரகுபதா. 15 இல்ல 20 என்னுடைய மனைவி ரகுபதா பாஞ்சாலி. அவளுடைய சொல், என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு மறுமாட்ட அப்படி பேச மாட்டான். கோடு போட்டாலும் கோடு தாண்ட மாட்டான். பத்தினி அப்பா, சேரப்பா. ஆமா, அப்படிப்பட்ட கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவெல்லாம் அது என் மனைவி தான். ஆமா, பத்தினி பாஞ்சாலி. ஆமா, சரி, இதெல்லாம் பார்த்துதான் இவங்களை தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் மணமாலை ஐவரும் சூட்டி நாங்கள் சுகத்தோடு இந்திரபுரத்திலே வாழ்ந்து வந்தாலும் தினமாகி நான் மனைவியை பார்க்காம என்னால இருக்க முடியவில்லை. ஆமா, சரிங்க. அதனால உடனடியாக சென்று நாம் அழைத்தேன்னு சொல்லி அழைத்து வருகிறாயா? அப்படியே என்ன சத்தம் வருது? நாராயண நாராயண. அப்படியா? சுவாமி, தெய்வமே, ஐயப்பா பாடி தருமராகப்பட்ட நான் உங்களுடைய பொன்னான பாதத்துக்கு அடியேன் சேவித்தேன். தெய்வமே சேவித்தேன். என்னுடைய பாதத்தை பணிந்தவரையா இந்த பூவுலகிலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்த போது ஆசை எப்பொழுது எனக்கு கிட்ட வேண்டும் சுவாமி. ஆமா, ஆகட்டும். அப்படி இருந்தாலும் இன்று தினமாக உன்னை தேடி வந்தேன். என்ன காரணம் தெரியுமா? ஆம் சாமி, என்னை தேடி வந்திருக்கிறீங்களே, யாது காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? தெரிந்து கொள்ளாமல்ல?
ஆகாயம் வழியாக வரும்பொழுது உன்னுடைய தந்தையார் எனது தந்தை பாண்டு மகாராஜன் உண்மையாகத்தான் என்னிடத்தில் கூறினார். என்னவென்று? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? நான் இறந்து பல ஆண்டு காலமாக ஆகிறது. அதனால எனக்கென்று ஈமச்சடங்குகள் செய்யவில்லை. அதனால அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஈமச்சடங்குகள் செய்யாதனால வவ்வால் வடிவமாக தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது நகரத்திற்கு சேராம சொர்க்கத்திற்கு சேராம வவ்வால் வடிவமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால உன்னிடத்தை கூறி சரியான ஈமச்சடங்கள் செய்து சொன்னார். உண்மைதான். அப்படியே அகட்டும். எப்படியாவது ஏற்படுத்தீங்க. அடே துஸ்தா கவலா சொல்ல முடியும். சொல்ல முடியும். என்ன செய்வது ஏதென்று ஒன்று புரியவில்லை. இதோ என் மனைவியாகப்பட்டவள் அருங்கிலே பாஞ்சாலி காண வேணான்னு சொல்லும் பொழுது அதே சமயத்துல ஒரு நொடிக்குள் சுத்தி வரக்கூடிய நாரத சிகாமணி வழியிலே வந்தார். என் தந்தையாகப்பட்ட பாண்டுராஜன் மாண்டு மடிந்து விட்டார். தந்தைக்கு உண்டான 5 பஞ்ச பாண்டவர்கள் நாங்களா இவர்களவா சரி போக என் தந்தைக்கு ஈம சடங்கு செய்யாத காரணத்தினால் என் தந்தையாகப்பட்ட பாண்டுராஜன் சொர்க்கமும் சுவை சேராமல் நரகத்துக்கும் சேராமல் வவ்வால ரூபத்தில அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றாராம். என் மக்களாகப்பட்ட பூலோகத்திலே தர்மராஜன் இருப்பார். அவ்விடத்துல சொல்லி எனக்கு சரி போக ஈமச்சடங்கு செய்தனா நான் சொர்க்க பதவி அடைவேன் அப்படி என்று என் தந்தையார் சொல்லிக்கின்றார். இதை நினைத்தா என் மனமே உருகுகிறான். அதனால நீ உடனே சென்று என் அருங்கிலே பாஞ்சால் அழைத்து வா. நமக்கு தெரிந்தாலும் என் மனைவிக்கு அனைத்தும் புரியும். அதனால அவள் ஒரு வாய் வார்த்தை கேட்போம். சீக்கிரமாக அழைத்து வா. போ.
பாரு. பிள்ளைங்க எங்க வச்சிருக்கீங்க? ஒண்ணு இருக்குடா. அப்பா பிள்ளை எருமையா எருமை டெல்லு அருமையா இருமை. ஐயோ அது ஊருக்கு நானே புதுசா வந்திருக்கிறேன். யாருக்கு தான் போறது, யாரோட தான் பேசுறது? ஐயோ ஒண்ணுமே தெரியல. கொள்ளுகாரே யாருக்கு தான் போறது? சூப்பர்மேன் ஒருத்தர் நிக்கிறா பாரு முன்னாடி. சூப்பர்மேன் 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 அந்த சூப்பர்மேன். பழைய மூட கணக்கு. ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போறது? கோயில் பூசாரி மாமா எங்க இருக்கிறீங்க? அவர் கெட்டடிச்சு சலுப்பாய் போச்சு அவன் பாத்துக்கிட்டாராயா. அப்படியா அண்ணா? யாருக்கிட்ட தான் போறது? அண்ணான்னு கூப்பிட்டா பல்லு சில்லறாங்க சார் கொண்டு போயிரு. வேற என்னன்னு கூப்பிடுறது? அண்ணான்ல கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அது வயசு பிள்ளைங்கன்னா அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு முகர ஜன்னி இருக்குதாயா. சரி வேற என்னன்னு கூப்பிடுறது? ரெண்டுமா போட்டு கூப்பிடுமா? ரெண்டுமாவா? ஓ ரெண்டுமா குண்டுமா. என்னங்க இப்படி பிடிக்க வர நீங்க கேட்க மாட்டீங்களா? மீசக்காரர் வந்ததுன்னு தொப்புலேப்பா சைட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ தெரிச்சு பார்த்தா சுஜா இன்னும் அடியில் கூடுதுடா. வர்றா ஆமா நீ சொன்னது சூப்பர்மேன். என்ன அங்க வந்திருக்கிறது ஃபைடர் மேன். சரி என்னன்னு மாமான்னு கூப்பிடணுமா? ஆமா மாமா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? அண்ணான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன நஷ்டம் ஆகுது? ஆமா. மாமான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? அது என்னன்னு தெரியலையா. மொட்டை பிள்ளைங்க அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு என்னென்னமோ பண்ணலாம்னு தோணிருது. என்னென்னமோ பண்ணலாம். ஆனா மாமான்னு மட்டும் கூப்பிட்டா அப்படி சருன்னு வந்துருதாயா. சரி விடுடி விடுடியா. அதே விடு.